தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்ன? வெண்பா ஏதோ ரெசார்ட்டுக்கு கூப்பன் இருக்குன்னு சொன்னா. ஆமா, அதுக்கு என்ன? இல்ல போறோமான்னு கேட்டேன். ஆமா, போறோன்னு தானே கீழே வச்சா சொன்னேன். நிச்சயமா விருப்பப்பட்டு சொல்லிருக்க மாட்டீங்க, வெண்பாக்காக சொல்லிருப்பீங்க. நிஜமா போறோமான்னு தெரிஞ்சுக்கதாங்க கேட்டேன். நிஜமா சொல்லணும்னா ரெசார்ட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா அக்கா 3 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு சரின்னு தான் படுது. வெண்பாவும் எங்கேயும் போகவே இல்லை. வீட்டில் நடந்த பிரச்சனை இல்லை, வெண்பாவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கா. வெண்பாக்காக போறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிளான் பண்ணிக்கலாம். உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு ஃபீல் பண்றியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. வெண்பாக்கு கூப்பன் கிடைச்சிருக்கு, அதை வேஸ்ட் பண்ணா அவ மனசு நொந்து போயிடுவா. உங்க அக்கா 3 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொன்னதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானும் அவளும் போறோம்னு சொன்னா அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லுவா. அதனாலதான் அக்கா 3 பேரையும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நீ வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஆமாங்க. இந்தாங்க. என்னது? வாங்கி பாருங்க. என்னது இது? தேதி பணம்லாம் போட்டு வரவு செலவு கணக்கு மாதிரி இருக்கு. ஆமாங்க, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்கான்னு பாக்கணுமா? முதல்ல என்ன கணக்கு இது? உன் கணக்கா நான் எதுக்கு பாக்கணும்? உங்களோட பணத்துக்கான கணக்கு தாங்க அது. நீங்க தான் சரியா இருக்கான்னு பாக்கணும். வெண்பாவுக்கு செலவு பண்ணிக்க சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல. நான் உங்ககிட்ட கணக்கு கேட்டேனா? கேட்கலனாலும் சொல்லணும்ல. நீங்க குடுக்கறதுக்கெல்லாம் நான் கணக்கு கொடுக்கணும்ல. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. எதுக்கு இந்த மாதிரி கணக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்க? முன்னாடிலாம் அப்படியா பண்ணிக்கிட்டு இருந்த? கொடுத்த பணத்தை செலவு பண்ணு, காலி ஆயிடுச்சுன்னா கேளு, நான் தரேன். இந்த மாதிரி நோட்ல எழுதி வச்சு என்ன அசிங்கப்படுத்தாது. நான் யார்கிட்டயும் அசிங்கப்படக்கூடாதுன்னு தாங்க பண்றேன். அடுத்தவங்க பணத்துக்கு நான் எந்த காலத்திலயும் ஆசைப்பட்டது கிடையாது. எங்க அண்ணன் என்ன அப்படி வளர்க்கல. ஆனா நான் கை நீட்டி வாங்கின பணத்துக்காக சில விஷயங்களை எல்லாம் செஞ்சதா மத்தவங்க சொல்றப்போ என் மனசு பட்ட அவஸ்தை எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். திரும்பவும் அதை அனுபவிக்க நான் தயாரா இல்ல. நான் பொதுவா தாங்க சொல்றேன். நீங்க கணக்கு கேட்காம எதிர்பார்க்காம இருக்கலாம். ஆனா நான் என்ன நிரூபிக்க வேண்டிய இடத்துலதான் உங்க லைஃப்ல இருக்கேங்க. இங்க பாரு மல்லி, பழச பத்தி பேச நான் விரும்பல. அந்த காசை நான் உனக்காக தான் கொடுத்துருக்கேன். அது உன்னோட காசு. அதை எப்படி செலவு பண்ணணுமோ அதை நீ செலவு பண்ணிக்க. அதை என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. போதுமா? நீங்க காசை பத்தி தானே பேசுறீங்க? ஆமா, காசை பத்தி தான் பேசுறேன். உனக்கு என்ன அதுல சந்தேகம்? உன்னோட செலவுக்கு தானே நான் கொடுத்தேன். ஆனா நீ வெண்பாக்கு மட்டும் தானே செலவழிப்ப. அதாங்க சொல்றேன், அவளுக்காக செலவழிச்சதுதான் எழுதியிருக்கேன். நமக்குள்ள இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேண்டாம் மல்லி. எதுக்கு இந்த நோட்டெல்லாம்? நமக்குள்ள என்னங்க இருக்கு? நான் குழந்தைய பாத்துக்க வந்தவ. அந்த வேலைக்கு வந்த நான் கணக்கு வழக்குல சரியா இருக்கணுமா இல்லையா? சரி, அதெல்லாம் விடு. அப்படியே நீ எழுதணும்னு ஆசைப்பட்டா தாராளமா எழுது. எழுதி நீயே வச்சுக்கோ. இனிமே இதெல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராது. எனக்கு இதெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. இந்தா, என் பொண்ணுக்காக பண்றதெல்லாம் செலவா நினைக்க மாட்டேன். நீயும் அப்படி இருக்கணும்னு உன்னை கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ போ. ஐயோ ஐயோ, சாரி சாரி சாரி. பதறாதீங்க, நான் தான். என்ன, ஏன் இப்ப சிரிக்கிற? பாத்தீங்களா டாடாக்கு உங்க மேல ஒரு இது இருக்கு மல்லியம்மா. இதுவா? அதேதான் மல்லியம்மா. லவ் லவ் லவ். ஏய், என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? மல்லியம்மா,
பாசம் மல்லிமா, அது இங்கிலீஷ்ல லவ்னு தானே சொல்லணும். ஆனா என்ன, டாடா உங்க மேல இருக்க பாசத்தை வெளியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒண்ணும் கிடையாதா? டாடா வாயால சொன்னா நம்புவீங்களா? பாத்தீங்களா சொல்லுவாருன்னு ஆசைப்படுறீங்க தானே? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. நான் சொன்னது உண்மைன்னு ப்ரூவ் பண்ற பாருங்க. வாங்க. எதுக்கு? வாங்க மல்லிமா, வாங்க. ஐயோ, இங்கே நில்லுங்க. இவ என்ன கேட்டு வைக்க போறான்னு தெரியலையே. டாடா, என்ன வெண்பா, இன்னும் தூங்கலையா? டாடா, நான் உனக்கு கேட்ட உண்மையை மட்டும் சொல்லுவீங்களா? என்ன திடீர்னு? சொல்லுங்க டாடா, உண்மையை மட்டும் சொல்லுவீங்களா? சொல்றேன், கேளு. நீங்க மல்லிமா மேல பயங்கரமா லவ் வச்சிருக்கீங்க தானே? ஐயோ, ஐயோ, வெண்பா, என்ன கேள்வி இது? உனக்கு யார் இப்படி எல்லாம் கேட்க சொன்னது? என்ன மல்லி கேட்க சொன்னாலா? வா, வந்து தூங்கு. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. ஐயோ, மல்லிமாலாம் கேட்க சொல்ல, நான் தான் கேட்குறேன். லவ் பண்றது என்ன தேவையில்லாத விஷயம் இல்லடா? ஆன்சர் சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொய் சொல்லாதீங்கடா. நீங்க மல்லிமாவை லவ் பண்றீங்க. உங்களுக்கு மல்லிமா மேல பாசம் இருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியும். இல்லனா அவங்க கிஸ் பண்ணத அழிக்காம வச்சிருப்பீங்களா? என்னவோ கிசு கிசு அது இதுன்னு பேசுறா. இவளா எதையாவது சொல்லி அவரை கடுப்பேத்தி விட்டுருவா போல இருக்கே. அவ கிஸ் பண்ணதா? என்ன சொல்ற நீ? எப்ப அவ கிஸ் பண்ணா? வெண்பா, நீ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. யார் உன்கிட்ட இதெல்லாம் சொன்னது? அவ உன்கிட்ட இதெல்லாம் சொன்னாளா? அவங்களாம் ஒன்றும் சொல்லல. அதான் பார்த்தாலே தெரியுதே. யாருனாலும் கண்டுபிடிச்சிடலாம்டா. பார்த்தா தெரியுதா? என்ன தெரியுது? அங்க எங்க பாக்குறீங்க? இந்த போட்டோ பாருங்க. மல்லிமா கிஸ் பண்ணதை இன்னும் அழிக்காம வச்சிருக்கீங்களே. அவதான் இப்படி பண்ணாளா? டென்ஷன் ஆகாதீங்கடா. அப்படியே இருக்கட்டும், நல்லதானே இருக்கு. ஸ்வீட் மெமரிஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லங்கடா. அலே அலே, டென்ஷன் ஆகாதீங்கடா. அலே, போச்சு. என்ன இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்க? இல்லங்க, அது உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லல்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சின்ன குழந்தை கிட்ட போய் அதெல்லாம் சொல்லுவியா? அசிங்கமா இல்ல? இப்படிதான் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பியா? டாடா, மல்லிமா எதுவும் சொல்லல. நான் இதை அப்படி சொன்னேன். மல்லிமா என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. மல்லி, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. இல்லங்க, நான் வெண்பா கிட்ட எதுவும் சொல்லல. சொல்லலங்கிறதால நீ செஞ்சது புனிதம் ஆயிடாது. அப்படியே லிப்ஸ்டிக்கோட வச்சுட்டு போயிருக்க. நினைக்கவே அருவருப்பா இருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரி விஷயங்கள்ல நான் பல தடவை உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப நீ அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க.
என்ன இவன் சும்மா கத்துவான், என்ன செஞ்சிருவான்னு நினைச்சிட்டல்ல? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. பின்ன எப்படி? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிருக்கனா என்ன அர்த்தம்? ஏங்க நான் செஞ்சது தப்புதாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அது என்கிட்ட கொடுங்க, நான் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். கொடுங்க ப்ளீஸ். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அது தாங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். க்ளீன் பண்ணி வச்சிட்டா நீ பண்ணது இல்லன்னு ஆயிடுமா? ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் பண்ண நான் கேக்குறேன். என்ன டென்ஷன் ஏத்தி பாக்குறதே நீதான். இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் நீ செஞ்சதான் ஞாபகத்துக்கு வரும். அப்பேற்பட்ட போட்டோவை இங்க இருக்க வேண்டாம். இங்க பாரு மல்லி, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். இப்பவே சொல்லிட்டேன். ச்சே, இது வேற. சாரிம்மா. நீ எதுவும் பண்ணலையேடா, நீ ஏன் செல்ல சாரி கேக்குற? உங்க அன்பை டாடை புரிஞ்சுக்கிறேன்னு தாம்மா சொன்னேன். என்னால் தான் டாடா உங்களை திட்டாரு. டாடா திட்டுறது இப்போ பழக்கம் ஆயிடுச்சுடா. அவரு திட்டலனா தான் ஆச்சரியப்படணும். அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. ம்? அக்கா, குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங் விஜய். என்ன ஆபீஸ்க்கு சீக்கிரமா கிளம்பிட்ட போல? ஆமாக்கா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பழைய மாதிரி வேலையில ஃபோக்கஸ் பண்றத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நீ கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டும் தான்க்கா. அப்புறம் நைட் எக்ஸ்போர்ட் லோடு வந்து இறங்குது. நான் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், இல்லனா கஷ்டம். சரியா? ஓகே ஓகே. நீ வேலைன்னு இருந்தாலும் அப்பப்போ உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். டைமுக்கு சாப்பிடு. ம்? சரிக்கா, நான் சார் கிளம்புறேன். கொரியர். விஜய் யாருன்னு பாரு. சொல்லுங்க. மிஸ்ஸஸ் மல்லி விஜயகுமார். இங்கதான். எவ்வளோ ஆச்சு? ஆல்ரெடி பெய்ட் சார். சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன பார்சல் இது? தெரியலக்கா, மல்லிகை வந்திருக்கு, நீ கொடுத்துருக்க. என்னன்னு தெரியாதா? அவளுக்கு வந்திருக்கக்கா. என்னவா இருந்தா நமக்கு என்ன? நீ என்னடா பேசுற? பார்சல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? பிரச்சனை என்னக்கா வரப்போகுது? அது வெறும் பார்சல் தானே. அப்படியெல்லாம் நினைக்க முடியாது விஜய். காலம் கெட்டு போய் கிடக்கு. நீ இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கியே. அவ பர்சனல்ல நான் தலையிட விரும்பல. எனக்கு பிடிக்காத அவளாவே இருக்கலாம், ஆனா அவளுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறவனா அவளும் அப்படியே இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அவளுக்கு பர்சனலா? ஒரு பொம்பளையா இருந்து சொல்றேன், எந்த பொம்பளைக்குமே பர்சனல் ஸ்பேஸ்ங்கிறது பிறப்புல இருந்து சாவு வரைக்கும் கிடையவே கிடையாது. உன் பொண்டாட்டிக்கு வந்தது தானடா, யாருக்கும் வந்த மாதிரி பேசுற? அக்கா நீயுமா? நீ ஃபாரினுக்கெல்லாம் போய் ஃபாரின்ல இருந்தா நம்ம கலாச்சாரம் எல்லாம் மாறிடுமா? நீ வேற. பிரிச்சு பாரு விஜய். என்ன பொறுத்த வரைக்கும் அவ அடுத்தவதான். அடுத்தவங்களுக்கு வந்த பார்சலை பிரிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அடுத்தவங்கன்ற இடத்துல வச்சிருக்கீங்களே மாமா, எனக்கு இதுவே போதும். சரி விடு, நாம பிரிக்க வேண்டாம், அவளே பிரிக்கட்டும். மல்லி, வரேன். மல்லி. இந்தாங்க. எனக்கு வேண்டாம். எங்க? இந்தாங்க. உன்னை காஃபிலாம் இப்ப யார் கேட்டா? இது என்ன பார்சல்? பார்சலா? தெரியாத மாதிரி கேக்குறா ராஜிமா. அவ கேப்பா. உன் பேருக்கு தான் வந்திருக்கு, மிஸ்ஸஸ் மல்லி விஜயகுமார். நீதான் அது?
என் தம்பி எவ்வளவு டீசென்ட்னு தெரிஞ்சுக்கோ. என்னதான் பொண்டாட்டியா இருந்தாலும் அவ பிரைவசில தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். பிரிக்க மாட்டானாமா, நீ தான் பிரிக்கணுமா. ஏய், என்ன பண்ற? தூக்கிட்டு ஊர் ரூமுக்கு போ. எங்களுக்கு இது எதுக்கு? ராஜிமா, ஏன் மல்லி அப்படி என்ன சீக்கிரட்டா வாங்கி வைக்க போறா? வெண்பாவுக்கும் மாமாவுக்கும் ஏதாச்சும் gift வாங்கியிருக்க போறா. என்ன மல்லி? இல்ல, நான் எதுவுமே வாங்கலையே. ஓகே ஓகே ஓகே, நாங்கெல்லாம் இருக்கும்போது வந்துருச்சேன்னு சங்கடப்பட வேண்டாமா? அது உன் இஷ்டம், நீ என்னமோ பண்ணிக்கோ. இங்க பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உன் ரூமுக்கு போயிட்டு ரகசியமா பிரிச்சு பார்த்தாலும் சரி, அதெல்லாம் நாங்க கம்பல்லாம் பண்ண மாட்டோம். மல்லி, சர்ப்ரைஸ் வைக்காத, இங்க வச்சு பிரிச்சுடு. ரஞ்சி, இதுலெல்லாம் நீ தலையிடாத. ஆ, மல்லி வேணா, நீ ரூமுக்கே எடுத்துட்டு போ. இல்லங்க, எனக்கே ஒன்னும் புரியல. நான் இங்கே பிரிக்கிறேன். அக்கா நான் வரேன்க்கா. ஏய் இருடா, அதுல என்னதான் இருக்குன்னு தான் பாத்துட்டு போயேன். அட, அப்பா, எல்லாம் காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸா இருக்கு. ஆமா ராஜிமா. மல்லி, இங்க கூட. ஐயோ, மல்லி, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆ? என்ன கன்றாவிடா இது? ஏன் விஜய், இதுக்கு நீ தான் கேஷ் கொடுத்தியா? இல்லக்கா, ஆல்ரெடி பே பண்ணிருக்காங்க. என்னது பேய்டா? கையில கேஷே இல்லைன்னு வேஷம் போட்டுட்டு இருந்தா, இதெல்லாம் வாங்க மட்டும் கேஷ் எங்க இருந்து வந்தது? அதுவும் எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ். ஏங்க, இல்லங்க, இதெல்லாம் நான் எப்படி? ஓ, ஓகே ஓகே ஓகே. நைட் ஆனா வெளியில போனியே. ஏங்க, உங்க அக்கா என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. ஏய் இரு இரு இரு, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லல. நீ தப்பா எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை யார்கிட்டயும் கை மாத்தா பணங்கின வாங்க போனியோன்னு சொல்ல வந்தேன். அவளுக்கும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கதானே செய்யும் ராஜிமா. மல்லி, நான் சொல்றேன், இது உனக்கு சூப்பரா இருக்கும். நீ போட்டு பாரு. போ பொடி. ஆமா ஆமா, யார்கிட்டயோ எப்படியோ பணம் உஷார் பண்ணி இது எல்லாத்தையும் ஆர்டர் போட்டிருக்கா. எதுக்கு? டேய் விஜய், எல்லாம் உன்னை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கதான். எனக்கு இது கூட தெரியாதா? அப்படிதானடி என் அழகு சுந்தரி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த பார்சலை நான் ஆர்டர் பண்ணவே இல்ல. இதெல்லாம் வாங்க என்கிட்ட பணமே இல்ல. இன்னொன்னு, நான் மேக்கப் எல்லாம் போட்டதே கிடையாது. ஏய், நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? நான் ஒண்ணு தப்பாலாம் சொல்லலையே. இதெல்லாம் போட்டுக்கிட்டு ராத்திரி கனவுல எங்க அண்ணனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி நடு ராத்திரி வீட்டை விட்டு போயிடுவியா? நான் சொல்றேன், இதெல்லாம் போட்டுக்கிட்டு உன் புருஷன் முன்னாடி நின்னா ஒன்னும் தப்பெல்லாம் இல்ல. மல்லி, வெண்பா தம்பி பாப்பா வேணும்னு கேட்டாலே, அதுக்கு ரெடி பண்ணலான்னு பாக்குறியா? நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம
மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.